Hi guys, welcome to Kuti Japan channel. நன்றி வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி. இன்னைக்கு என்னலாம் பண்ண போறானோ? படம் பார்க்க போறாங்க. எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்திருக்கோம். என்ன படம் என்னன்னு சொல்லாம படம் போறாங்க. சிங்கப்பூர் என்ன ப்ரோ? டேய் நான் வேண்டிக்கிட்டு டேய். டேய் நான் கிரோ போட்டுறேன். இந்த அரண்டோ போடுங்க. படம் எங்க வந்திருக்கோம்? சிங்கப்பூர் சரவண் படத்துக்கு வந்திருக்கோம். அண்ணா வந்து அவசரம் உள்ள போறாரு. சிங்கப்பூர் சரண். நீங்க படம் இருக்கு. நெட்டா இருக்கு. தெரியுது பகல்ல வந்து காலையிலேயே நாங்க பாத்துட்டோம். இப்போ இங்க வரோம். எப்போ பார்த்த? எப்படா பார்த்த? ஏய் காலைல எப்ப பார்த்த? நாளை நம்பி பார்த்தேன். யார நம்பர்னே தெரியல தாஸ். சொல்லி நிறுத்திக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. பாருங்க गाइस, காலையில நம்ம பார்த்து வந்தோம். அதுக்கு ஆதாரமும் நம்ம கிட்ட இருக்கு. நான் காலைல கூப்பிட்டதுக்கு என்ன வேலை இருக்கேன் சைன் நைட்டு போனேன் அப்படின்னா ரோகேஷ் கனகராஜ் கேமியோ பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கு. படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் கொடுக்கலாம். 100க்கு 95 கொடுக்கலாம். ஏன்னா சாங்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு காரணத்துக்காண்டி தான் பார்த்தது. லோகேஷ் எப்படி நடிச்சிருக்காரு? இல்லைனா ரோகேஷ் 2 மினிட்ஸ் தான் நடிச்சிருக்காரு. கேமியோ ரோகேஷாவே நடிச்சிருக்காரு. லோகேஷ் தான் நடிச்சிருக்காரு. ரைட்டு. நான் உள்ள போய் எப்படி இருக்குன்னு கூட்டத்தை பார்த்துட்டு பாருங்க. காலையில ஒரு கூட்டமே இல்லை. இப்போ எவ்வளவு கூட்டம் இருக்கு மட்டும் பாருங்க. சிறிய இடைவெளிக்கு பிறகு இப்ப இன்னொரு விட்டுருக்காங்க. படம் எப்படி இருந்தது? இன்னொரு சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணா போயிட்டு இருக்கு. பண்ணா போய்கிட்டு இருக்கு. ரோபோ பண்ணா போயிட்டு இருக்கு. ஆனா சிரிக்கவே இல்லை. இன்னொரு படம் மாதிரி பண்ணுது. நானும் ஏன் சிரிக்கிறேன்னா பக்கத்துல இன்னுமே சிரிச்ச நீ பக்கத்துல வேற ஏதாவது பண்ணுங்க. எப்பவுமே ரோபோ நம்ம பாய்ஸ் தான் வந்து போய் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு சிரிச்சிட்டு இருப்போம். இன்னைக்கு 4 பேர் மட்டும் அண்ணன் மேல வேற ஆள இங்க வேற உள்ள இருந்து விளாட் இருந்து வரான். உள்ள வந்து நீங்க ஏதோ வினோதமா பாக்குற ஐடியா. அத்துல் பாண்டியன் ஐபிஎஸ் ரத்ரான வீட்டுல வந்து நாங்க போய்கிட்டு இருக்கோம். அண்ணன் கொடுத்த சவுண்ட்ல வந்து சும்மா சவுண்ட கொடுத்தோம். சவுண்டோட நாய் வந்துச்சு. திருத்துன்னு ஓடியாந்து இப்ப நேரா வயிறு பசி வேற தாங்க முடியல. நான் வேற வீட்டுல 7 மணிக்கு சாப்பிட்டு வந்துட்டேன். இப்ப நைட் எத்தனை மணி பாத்தீங்கன்னா 1 மணி இருக்குமாண்ணே? 12:30 மணி கரெக்டா இருட்டுல ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. 1:15 மணி. வெளிச்சத்துல பேசுவோம். இங்க வச்சு பேசினா உங்களுக்கு காண்டுதான். நாங்க போயிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு அவனை பேசுறோம். பாய் பாய். சம்பவம் ஆயிப்போச்சு. சம்பவம் ஆயிப்போச்சு. ஏன்னா நாங்க சஞ்சய் வீட்டுக்கிட்ட வேகமா வந்துட்டோம். வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா கூட்டம் வந்துட்டே இருக்காங்க. சுத்து போட்டாங்க. தெரியல பின்னாடி சுத்து போட்டு எங்களுக்கு படவடம் ஆகி போச்சு. பார்த்தா துஷ்டி வீடு அப்படின்னு தெரியல. அவன் பாவம் தேடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க மேகி திங்களா வந்து நம்மளும் மேகி போட்டுறாங்க. நக்கல்யா அவனுக்கு. வீட்டாப்புல 4 வண்டி வருது. படம் அடிக்குது. நைட் வருங்க வந்துருச்சு இந்த இடத்துல. நைட்டு அப்படியே கிளம்பி விட்டாங்க. இப்ப சஞ்சய் வந்து வீட்டுக்குள்ள போய் ஒரு 6 பாக்கெட் மேகி இருக்கு. 6 பாக்கெட் கொண்டு வந்தானா சிக்கன் சாப்பிட்டு வித்தவுட் ஏக்கான்னு தெரியல. என்ன ப்ரோ கை வலிக்குது. நீ பிடிச்சிடு. கேமரா ஆகுது எதுனா? இல்லடா எதுனா இல்லனா அப்படின்னு. சரி படத்துல படம் வந்து எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம். ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சா கரெக்டா செஞ்சீங்கன்னா முன்னேறலாம் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளான படம். அதே மாதிரி சண்முகம் அது மாதிரி வடிவேல் மாதிரி சிங்கப்பூர் சொல்லுங்க படம். தரமான கட்டிங் கூட மாதிரி தான் பேசுவார். ஆனா தெளிவா தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆள் மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா ஒரு ஆள் வந்து ஒரு வேலை. அதே மாதிரி இதுல என்னன்னா ஒரு ஆளுக்கு ஒருவனுக்கு ஒருத்தின்ற மாதிரி ஒரு வேலைக்கு ஒரு ஆள். என்னடா அது
தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்து நம்மளை இறக்கி படிக்க மாட்டாங்க. இது வேற வந்தவனே போலீஸ் பண்ண அழிஞ்சு போயிட்டேன். எனக்கு வந்து விட்டு பல உடனே ஆகி போச்சுனே. நான் என்ன நினைச்சு சரி பொது வரண்டே நம்மள புரியல பழத்தி போயிட்டு இருந்தானே சொல்ல. ஓகே மேகி வந்தோடனே கம்மியாக பண்றோம். கைஸ் இப்போ வந்து நம்ம மேகி கிட்ட ஆரம்பிச்சோம். எங்கள் வீட்டில் ஆளுங்க தூங்குறாங்க, அதனால அவங்க வெளியே நிற்கிறாங்க. நம்ம வந்து மேகி பண்ணுறோம். முக்கியமான பதிவு என்னன்னா இந்த வெளிச்சத்துக்கு வச்சிருக்கேன். இந்த மேகிக்கு நைட் நேரமும் ஒருத்தன் திண்ணிப்பையன் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் அப்போ கரையர் இருக்குன்னு தெரிய மாட்டான். மேகி அங்கே வரேன் அப்படின்னு எத்தனை நீ ஒன்னே காலு இத்தனை நேரம் போன் போட்டா கூட எடுக்க மாட்டான். ஒன்னே காலு காலையில நடிச்சாமா அங்க இருந்து வராங்க. ஆனா 20 ரூபா கொண்டு வரணும் இல்லன்ட்டான். என்ன சொல்றீங்க? ஐ திங்க் வண்டி லைட் தெரியுது அவரை நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் சலூன்ல வந்து சாச்சா இருக்காரு. அதே மாதிரிதான் அண்ணன் எனக்கு மகனானே சாச்சா. அண்ணன் தாங்க சாச்சா. தூங்கி எண்ணிக்கே மறந்து ஐயா சாச்சா. சரி தனியா பேசுறது வந்து எனக்கு யாரும் தெரியாது. ஆமா அண்ணன் சாச்சா. இவன் இவ்வளவுதான் இருந்தா நான் தூக்கி வளர்த்தேன். என்கிட்ட இருந்து இப்ப சரிசமா ஒண்ணு பேசிட்டு இருக்கேன். அதனால சாச்சாங்கிற நான் வாயில வந்துருவேன். முதல்ல போய் படிச்சுட்டு பேச பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிடிஎஃப் கூட சுத்திட்டு இருக்கேன். என்ன ஆமா இது வந்து டிடிஎஃப் ஓட கையாளு இல்ல எங்க அண்ணன் போடு பிடிச்சிடாங்க. ஐயா இன்னுமே தெரிய மாட்டேங்கிறோம். மேகி வந்துருச்சு. தண்ணி விட்டுருக்கியா? தண்ணி விட்டுருக்கியா? தண்ணி நிறைய வச்சு ரேட் ஒன்று தெரியுமா? நாங்கள் 2 பேர் பிளேட் சாப்பிடுறோம். நீங்கள் 2 பிளேட்டை போட்டு சாப்பிடுங்க. எனக்கு தெரியாது. சேர்த்துக்கு லைட் வீடு ஐட்டம் ஒரு இது கொண்டு வந்து 2 இதே ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. லைட் வீடு அவன் பேசுக்கு வரல பேச தெரியல பாரு. சாரி டைப்பாக லைட் வரல. அத்த நைட்டு கிளாஸ் இருக்குல்ல, அதுக்கு அடிக்க வேண்டியதான். எல்லாரும் அதெல்லாம் தான் அடிச்சுட்டு எம்மி